தேங்க்யூ. மானியத்தை பொன்மனைக்கு ஐயா இவர் என்ன வேணா சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்காக, பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம் ப்ரொடியூசர் இந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், திருமலை சார், ராதா மேம், காஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ், எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடும். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லையும் ஒரு 2020 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டரை. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க சார் விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம். சீரியஸாக வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷிங்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோட ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டைரக்டர் ஆகிட்டார், சாம் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்ற எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்ல ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில் அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டைரக்ஷன் விட்டுறதுக்கு ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாரா இருந்தால் ராதிகா தெரியல, நிறைய பேர்த்த கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்புகள் நன்றி, குட் லக், அன்பேஷம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாமான்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா. என்னோட எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ண, அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகா அக்கா. ஸோ அக்கா கூட பிறக்கலனால அக்கா தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, தம்பியாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் தேவ் கணேஷ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான், ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது, ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர். பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ், சங்கீதா பாலன் மேம், ராதா மேம், அண்ணன், லவ் யூ ஆல்வேஸ். என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன் தான், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். சார் டேரக்டர் சார் தேங்க்யூ சார், ராஜரத்னம் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார், டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் ஈஸ்வர் டார்லிங் தேங்க்யூ,
கீர்த்தி தேங்க்யூ, அண்ட் எங்களோட ஹீரோயின் குயின்சி தேங்க்யூ, ஹர்ஷா தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. லைக் என்னோட டிஓபி கிஷோர், ஸோ தேங்க்யூ கிஷோர் டார்லிங், தேங்க்யூ. அண்ட் என்னோட கோ டைரக்டர் வெங்கடேஷ். ஸோ ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டு கால் பண்ணி கூப்பிட்டா 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக காரில் அதெல்லாம் கிடையாது, அந்தோதியாவில் வந்து அன்ரிசர்வில் வருவாங்க 2 பேரும். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்தோதியாவில் அன்ரிசர்வில் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடா தம்பி அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னுவாங்க. ஏதோ சரி ஓகே, பட் ஆனால் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட எடிட்டர் கோபி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம என்னதான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்டில் போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்கறது எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ டார்லிங். ஏன்னா என்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ஐ திங்க் அவர் இன்னைக்கு வரல. அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசி சார் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு அடுத்த மியூசிக் டைரக்டர் தான் விஜய் ஆண்டனி சார் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் நான் அப்படியே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னோட மேக்கப் திவ்யா. ஸோ என்னன்னா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் அந்த குதிரையோட திவ்யா கம் அப்படி நான் சொல்கிறவங்கள மேலே வந்துருங்க, நான் சொன்னவங்க மேலே வந்துருங்க. திவ்யா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் காலையில் 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இது விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கு, ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட காஸ்டியூம் டிசைனர் கவி. நாங்கள் மறுநாள் ஷூட்டு இன்னைக்கு சொல்கிறோம், டக்குன்னு எல்லா டிசைனுக்கும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க. தேங்க்யூ கவி, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் யாருமே வந்து 3 டேஸாக தூங்கவே இல்லை, அதுதான் ஒரு ஹைலைட். ஸோ எல்லாருமே டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க. ஸோ என்னன்னா ஒரு படத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை, எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.